ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம கிரியேட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய பிளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய சர்ச் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல இருக்கக்கூடிய சர்ச் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் பிசினஸ் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் பிசினஸ் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப் வந்து வரும். இப்போ வந்து பாருங்க, எனக்கு வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப் வந்து வந்துருச்சு. இப்போ நீங்க வந்து இந்த வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்பை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து உள்ள வந்து இன்ஸ்டால் வந்து கொடுத்துக்கலாம். இல்ல நீங்க வெளியே இருந்து கூட இன்ஸ்டால் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இன்ஸ்டால் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஆப்போட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாருங்க, இன்ஸ்டாலிங் வந்து ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டாலிங் ஆகி முடிஞ்சிருச்சு. நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்டு மொபைலோட ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து இந்த ஆப் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, வாட்ஸ்அப் பிசினஸ் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும், வாட்ஸ்அப் பிசினஸ் சொல்லிட்டு. இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வாட்ஸ்அப் பிசினஸ் டெர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ்லாம் கொடுத்திருக்காங்க. எல்லாமே படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்ரி அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து அக்ரி அண்ட் கண்டினியூ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க, யூசர்னு சொல்லிட்டு இப்போ வந்து கரண்ட்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்க இந்த மொபைல் நம்பர்ல உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த மொபைல் நம்பர்ல கிரியேட் பண்ணல, நான் வந்து என்னோட இன்னொரு நம்பர்ல கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ அதுக்கு கீழ வந்து பாருங்க, யூஸ் ஏ டிஃபரண்ட் நம்பர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. யூஸ் ஏ டிஃபரண்ட் நம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய யூஸ் ஏ டிஃபரண்ட் நம்பரை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, இந்த பேஜ்ல இப்போ இந்த பர்மிஷன் அலோ கொடுத்துங்க. நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் அலோ பண்ணிருங்க. அலோ பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து இப்போ நீங்க எந்த மொபைல் நம்பர் வழியாக நீங்க வந்து வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிருங்க. உங்களுடைய கண்ட்ரி கோட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பேஜ்ல வந்துரும். இப்போ வந்து பாருங்க, யூஸ் அப்படின்ற இடத்துல வந்து பாருங்க, இப்போ நீங்க என்டர் பண்ண அந்த மொபைல் நம்பர் வந்து ஆட் ஆயிடும். இப்போ நீங்க இந்த மொபைல் நம்பர்ல இதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டும் பயன்படுத்தல அப்படின்னா நம்ம டைரக்டா வந்து நம்ம நியூ அக்கௌண்ட் கிரியேட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்க ஆல்ரெடி வந்து நார்மல் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நார்மல் வாட்ஸ்அப் இருக்கக்கூடிய அந்த சாட் ஹிஸ்டரி எல்லாமே வந்து இந்த வாட்ஸ்அப் பிசினஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிடும். அதுக்காக இந்த ஸ்டெப் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதுல வந்து யூசர் சொல்லிட்டு இருக்கு. யூஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. யூஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, கண்டினியூ இருக்கு. கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பாருங்க, இதெல்லாம் சாட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக இது வந்து கண்டினியூ கொடுத்துட்டு இப்போ இந்த பர்மிஷனுக்கு அலோ வந்து கொடுத்துருங்க. இப்போ நான் இந்த பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துக்கிறேன். இந்த பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க, கனெக்டிங் சொல்லிட்டு லோடிங் வந்து ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க, நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகிடும். உங்களுக்கு ஜென்ரேட் ஆகல அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஓடிபியை பார்த்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்து வந்துரும், ட்ரான்ஸ்ஃபர் இன் ப்ராக்ரஸ் சொல்லிட்டு. இப்போ வந்து பாருங்க, இப்போ உங்களுடைய நார்மல் வாட்ஸ்அப் இருக்கக்கூடிய சாட் எல்லாமே பிசினஸ் வாட்ஸ்அப்புக்கு இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகும். உங்களுடைய வாட்ஸ்அப் சாட் ஹிஸ்டரி வந்து பேக்கப்ல இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகும். அதாவது நீங்க வந்து இதே போன்ல இதுக்கு முன்னாடி நார்மல் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகும். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துரும், கிரியேட் யுவர் பிசினஸ் ப்ரொஃபைல் சொல்லிட்டு. இப்போ நீங்க வந்து உங்களுடைய பிசினஸ் ப்ரொஃபைலுக்கு என்ன நேம் நீங்க வந்து வைக்க போறீங்களோ அந்த நேம் வந்து என்டர் பண்ணிருங்க. அதாவது உங்களுடைய பிசினஸ் அக்கௌண்ட்க்கு என்ன நேம் வைக்க போறீங்களோ அந்த நேம் வந்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதுல சூப்பராஜ் டெக்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க, செலக்ட் யுவர் பிசினஸ் கேட்டகரி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய பிசினஸ் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எந்த பர்பஸ்க்காக நீங்க வந்து பயன்படுத்த போறீங்களோ அந்த பர்பஸ்க்கான கேட்டகரிஸை நீங்க வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கணும். இப்போ இதுல வந்து 3 கேட்டகரிஸ் வரைக்கும் நம்ம செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உதாரணத்துக்காக ஒரே ஒரு கேட்டகரியை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்க விருப்பப்பட்ட 3 கேட்டகரி வரைக்கும் நீங்க செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். சி மோர் கேட்டகரிஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சி மோர் கேட்டகரிஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து நிறைய கேட்டகரிஸ் வந்து இதுல வந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதுல வந்து பாருங்க, சர்ச் கேட்டகரிஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கான கேட்டகரியை வந்து நீங்க சர்ச் பண்ணுங்க. நான் வந்து டெக் அப்படின்றதுனால டெக்னு சொல்லி டைப் பண்றேன். இப்போ இதுல வந்து பாருங்க, இதுல நிறைய கேட்டகரிஸ் வந்து வந்துருச்சு, அது சம்பந்தப்பட்டது. இப்போ மேல வந்து பாருங்க, எனக்கு வந்து இருக்கு சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இது போல உங்களுக்கான கேட்டகரியை வந்து நீங்க செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துறேன். செலக்ட் பண்ணிட்டு அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க, ஆட் யுவர் பிசினஸ் ஹவர்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க வந்து பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா எப்பெல்லாம் நீங்க வந்து அவைலபிளா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இதுல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுல வந்து நீங்க எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் நீங்க வந்து எந்த டைம்ல ஓபன் பண்ணுவீங்க, எந்த டைம்ல க்ளோஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுல வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஃபார் செலக்ஷன் ஹவர்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்வேஸ் ஓபன், அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் ஒன்லி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஓபன் ஃபார் செலக்டட் ஹவர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணப்போ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணும்போது இப்போ வாரத்துல 7 நாள் வந்து வரும். இப்போ நீங்க எந்தெந்த டேஸ் எல்லாம் நீங்க வந்து அவைலபிளா இருப்பீங்களோ அந்த டேஸ் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். எனபிள் பண்ணிட்ட பிறகு அந்த நாள்ல எந்த டைம்ல ஓபன் பண்ணிருப்பீங்களோ அந்த டைம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓபன் க்ளோஸ் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுல என்டர் வந்து
வந்து பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து பாருங்க நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆல்வேஸ் ஓப்பன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுக்கும்போது எல்லா டேஸும் வந்து எனபிள் ஆயிடும். நீங்க வந்து ஆல்வேஸ் ஓப்பன் கொடுக்கும்போது. ஓகே இப்போ நான் பேக் வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க அப்பாயின்மெண்ட்ஸ் ஒன்லி இருக்கு. அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கும்போது வந்து பாருங்க நீங்க வந்து குறிப்பிட்ட டேஸ்ல இந்த டேஸ்ல மட்டும் தான் நான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன். இப்போ மட்டும் தான் என்ன கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த டேஸை மட்டும் நீங்க செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நான் வந்து இதுல ஆல்வேஸ் ஓப்பன் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். நான் வந்து ஆல்வேஸ் ஓப்பன் அப்படின்றதுனால ஆல்வேஸ் ஓப்பன் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டேன். இப்போ எல்லா டேஸும் வந்து பாத்தீங்கன்னா எனபிள் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க ஆடியோ ப்ரொஃபைல் போட்டோ சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் போட்டோவை செட் பண்ண சொல்றாங்க. இதுல வந்து கேமரா ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து கேலரி சொல்லிட்டு இருக்கு. கேலரி கிளிக் பண்ணுங்க. எல்லாம் கேமரா கிளிக் பண்ணி போட்டோ எடுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே கேலரியில வந்துட்டு இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து உங்களுடைய கேலரியில வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய இமேஜ் எதுனா நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பிசினஸ்க்காக எதுனா வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே இது போல நீங்க வந்து ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு டன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து டன் வந்து கொடுத்துட்டேன். டன் கொடுத்த பிறகு வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க செட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மோர் வேஸ் டு ஃபைண்ட் யூ சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ் வந்து பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு துணி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்த துணி கடை வந்து எந்த அட்ரஸ்ல வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்க கஸ்டமருக்கு நீங்க வந்து தெரியப்படுத்தணும். அதுக்காக நீங்க வந்து அந்த அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கணும். இது போல நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் அந்த அட்ரஸ்ல எந்த அட்ரஸ்ல நீங்க வந்து பிசினஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்க கஸ்டமருக்கு நீங்க தெரிய வைக்கணும். அந்த அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்ப எனக்கு வந்து அட்ரஸ்லாம் இல்ல. நான் பண்ணக்கூடிய பிசினஸ்க்கு. நான் வந்து ஆன்லைன் வழியாக பண்றேன். இல்லன்னா வேற பிசினஸ் கூட பண்றேன். ஆனா நான் வந்து அட்ரஸ் வச்சு பண்ணல. எனக்கு தனியா ஒரு ஷாப்பு அதுபோல எதுவுமே இல்ல. பிசிக்கலான ஒரு அட்ரஸ் வந்து இல்ல அப்படின்ற பட்சத்துல, நீங்க வந்து வெப்சைட் வச்சிருந்தா வெப்சைட் அந்த லிங்க்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட் வழியாக அவங்க வந்து கான்டாக்ட் வந்து பண்ணிப்பாங்க. இப்போ வந்து இதுல 2மே கிடையாது. எனக்கு வந்து பிசிக்கல் அட்ரஸும் இல்ல, வெப்சைட்டும் இல்ல அப்படின்னா மேல வந்து ஸ்கிப் இருக்கு. ஸ்கிப் வந்து குடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து அட்ரஸே என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இதுல வந்து அந்த அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுல வந்து அப்டேட் இருக்கு. அப்டேட் வந்து குடுத்துக்கோங்க. அப்டேட் குடுத்த பிறகு வந்து பாருங்க அட்ரஸ் வந்து அப்டேட் ஆயிடும். இப்போ அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க ஆட் எ பிசினஸ் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய பிசினஸ் கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரிக்கு ஏத்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுத்துக்கோங்க. இது எது சம்மந்தப்பட்டது, உங்க கஸ்டமருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அத வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைப் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் என்டர் பண்ணிட்டு கீழ பாட்டம் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே இப்ப நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க அடுத்து கனெக்டிங் சொல்லிட்டு இது போல லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ ஃபினிஷிங் செட்டப் சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க உங்களுடைய அக்கவுண்ட் வந்து செட்டப் ஆகும். செட்டப் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க அடுத்து உங்களுக்கு கூகுள் ஸ்டோரேஜ் பேக்கப் சொல்லிட்டு இப்போ வந்து நீங்க பேக்கப் எதனா எனபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எனபிள் பண்ணிக்கலாம். இல்லனா நாட் நவ் வந்து குடுத்துக்கோங்க. ஓகே இப்போ நான் வந்து நாட் நவ் வந்து குடுத்துக்கிறேன். இப்போ நீங்க நாட் நவ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ இதுல வந்து பாருங்க எக்ஸ்ப்ளோர் பிசினஸ் டூல்ஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்போ நீங்க இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து எக்ஸ்ப்ளோர் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இதுல வந்து நிறைய டூல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இது எல்லாமே உங்களுடைய பிசினஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ், உங்களுடைய பிசினஸை இம்ப்ரூவ்மென்ட் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ். ஓகே இதுல எதனா நீங்க வந்து செட்டப் பண்ணா பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து பாருங்க நான் பேக் வந்துறேன். பேக் வந்துட்ட பிறகு உங்களுடைய அக்கவுண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா செட்டப் ஆயிடும். ஓகே இப்போ வந்து பாருங்க கீழ பாட்டம்ல லாஸ்ட்டா டூல்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. டூல்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு அந்த டூல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடும். நீங்க இதுல வந்து அந்த டூல்ஸ் எல்லாமே நீங்க மேனேஜ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல 3 டாட் இருக்கு. 3 டாட் வந்து கிளிக் பண்ணுங்க. 3 டாட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க செட்டிங்ஸ் இருக்கு. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ செட்டிங்ஸ் பேஜ்ல உங்களுடைய அக்கவுண்ட் நேம் இருக்கும். அக்கவுண்ட் நேம் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடும். எடிட் ப்ரொஃபைல் சொல்லிட்டு. இப்போ இதுல இருந்து நீங்க உங்களுடைய பிசினஸ் இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து மேனேஜ் வந்து பண்ணிக்கலாம். இதுல வந்து நேம் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், கேட்டகரி சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், டைமிங், டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் லொகேஷன் இது போல வந்து பாருங்க நிறைய வந்து இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய லிங்க்ஸ், அது சோசியல் மீடியா லிங்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுடைய கான்டாக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுல இருந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கவுண்ட்க்கு கவர் போட்டோவை வந்து நம்மளால செட் பண்ணிக்க முடியும். அது போல ஆப்ஷனும் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம வந்து நம்மளுடைய பிசினஸ் அக்கவுண்ட்ட நம்ம சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்க வந்து பிசினஸ் டூல்ஸ பயன்படுத்தி எல்லாமே வந்து நீங்க கரெக்ட்டா நீங்க செட் பண்ணி உங்களுடைய பிசினஸ நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ரூவ்மென்ட் வந்து பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.